இதை விட்டுறாதீங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எந்த ஊர்ல இப்படி கிடையாது. அதான் மீனாட்சி தாய். நமக்குள்ள என்ன வேற்றுமை இருக்கு? நம்ம எல்லாருமே ஒண்ணுதானு பக்தர்களை வரவேற்ற இஸ்லாமியர்கள். பள்ளிவாசலின் முன் பக்தர்கள் தங்க பள்ளத்தில் தெய்வ தரிசனம். இஸ்லாமியர்களுக்கு மாலை அணிவித்து அன்பை வெளிப்படுத்திய சிவாச்சாரியா. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 29 கொடியேற்றத்தோட தொடங்கி வெகு விமர்சையா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளுமே அம்மனும் சுவாமியும் பலவிதமான வாகனங்கள்ல எழுந்தருளி மாசி வீதிகள்ல வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்துட்டு வருவாங்க. எந்த நிலையில தான் விழாவுடைய 4வது நிகழ்வா மாலையில மதுரை வில்லாபுரம் பாவக்காய் மண்டகப்படியில இருந்து சுவாமியும் அம்மனும் தங்க பள்ளக்களை எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தபடி தெற்கு வாசல் வழியா சின்ன கடை தெரு சித்திரை வீதிகளை வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிருக்காங்க. சுவாமியும் அம்மனும் தெற்கு வாசல் பகுதியில வீதி உலா வரும்போது மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமா மதுரை தெற்கு வாசல் பகுதியில இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற முகியதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் சார்பா சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கும் சிவாச்சாரியர்களுக்கு குழந்தைகளுக்குன்னு குளிர்பானங்கள் இனிப்புகளை வழங்கியிருக்காங்க. அப்போ பள்ளிவாசல் முன்னாடி தங்க பள்ளத்துல சுவாமியும் அம்மனும் எழுந்தருளியப்போ பள்ளிவாசலுக்குள்ள நின்னபடி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. வீதி உலா வரும்போது பள்ளிவாசல் முன்னாடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தங்க பல்லுக்கு நிறுத்தப்பட்டு அம்மனுக்கு சாத்தப்பட்ட மாலைய பள்ளிவாசல் நிர்வாகிக்கு மீனாட்சி அம்மன் கோவில் சிவாச்சாரியர் அணிவிச்சு மரியாதை செலுத்தியிருக்காரு. தெற்கு வாசல் பகுதி பள்ளிவாசல்ல கூட்டமாக கூடியிருந்த இஸ்லாமியர்கள் வீதியுடைய இருபுறங்கள்லயுமே நின்னபடி தங்க பல்லக்களை எழுந்தருளிய அம்மனையும் சுவாமியையும் நேரில பார்த்து ரசிச்சிருக்காங்க. வீதி விழா வரும் பொழுது மீனாட்சி அம்மன், சிவபெருமான், முருகர், கிருஷ்ணர், ஆண்டாள், கருப்புசாமி வேடம் போட்டு வந்த குழந்தைகள் சிறுவர்களுக்கு தன்னோட அப்பா கூட அந்த வீதி விழாவுக்கு வந்த இஸ்லாமிய சிறுமி ஒருத்தவங்க அவங்களுக்கு கை கொடுத்து வரவேற்பு கொடுத்திருக்காங்க. சித்திரை திருவிழாவில பக்தர்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கினதை பத்தி பள்ளிவாசல் நிர்வாகி சொல்லும் பொழுது மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமா இந்த நிகழ்வு நடந்ததா நெகிழ்ச்சியோடு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் விட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.